மகன் ராமபிரானுக்கு ஒரு குழந்தை. அதுக்கப்புறமாக சக்கரவர்த்தி திருமகன் பிறந்துடுறான் கௌசலைக்கு. அதுக்கப்புறமா சுமித்திரைக்கு தான் 2 குழந்தைன்னு சொன்னேன். இளைய பெருமாள் லக்ஷ்மணன் ஒருத்தர், பரதாழ்வான் அப்படின்னு. பரதாழ்வான் கைகேயினுடைய பிள்ளை பரதாழ்வான். இளைய பெருமாள் லக்ஷ்மணன் சத்ருகுணன் 2 குழந்தை அவளுக்கு சுமித்திரைக்கு பிறக்கிறது. அந்த பிறந்த உடனே அந்த பாக்கிய விசேஷத்தினால அவன் நினைக்கிறாளாம், எனக்கு இந்த பாயசம் இவா 2 பேரும் எனக்கு பக்கத்துல இருக்கிற 2 பேரும் கொடுக்கலன்னா எனக்கு இந்த குழந்தை பிராப்தி குழந்தையே பிறந்திருக்காதே, நான் மலடியா இருந்திருப்பேனே, குழந்தை பெக்காதவளா இருந்திருப்பேனே, அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்தாளே அப்படிங்கிறதுனால அவ என்ன நினைச்சாலாம், இந்த குழந்தைகளை 2 குழந்தை எனக்கு பிறந்திருக்கு, ஒரு குழந்தைய கௌசல எனக்கு ஒரு பங்கு கொடுத்ததுனால கௌசலுடைய குழந்தை ராமனோட கைங்கரியத்துக்காக அனுப்புற, மற்றொரு குழந்தைய கைகேயி எனக்கு ஒரு பங்கு கொடுத்ததுனால கைகேயினுடையதான குழந்தை பரதனோட அனுப்புறேன்னாலும் அது கைங்கரியத்துக்காக. அதனால பெருமாளோட ஒரு குழந்தை பாகவதன், பரம பாகவதன் இல்லையா பரதன், பரதாழ்வானோட ஒரு குழந்தைய அமிச்சாலும் அதுக்கு ஒரு கைமாறு பண்ணும்படியா அப்படின்னு அனுபவிக்கிறார். அதனாலதான் சுமித்திர ராமபிரான காட்டுக்கு அனுப்பும் பொழுதே சொல்றா, நீ உன்னுடைய அண்ணா அவரோட தம்பின்னு நினைச்சிட்டு போகாத, கிங்கரனா கைங்கரியம் பண்ணக்கூடிய புத்தியில போ. அதனால அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு கால் அவருக்கு பிராணாபத்து வந்துடுத்துன்னா ராமனுக்கு, ராமன் பரமதிக்கிறதுக்கு முன்னாடி நீ பரமதிச்சுட்டேன்னு எனக்கு விஷயம் வரணும். அதுக்கப்புறம் தான் நான் ராமனை கேட்கணும், உயிரை கொடுத்து அவனை காப்பாற்றணும், உயிர் போல அவனை கருதணும், நீ தம்பின்னு நினைச்சின்னு போகாத அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அதனால இளைய பெருமாள் கடைசி வரைக்கும் ராமபிரான அப்படி பார்த்துக்கிறார். தன்னுடைய பத்திரியை கூட பிரிஞ்சு, ஊர்மிளையை பிரிஞ்சு 14 வருஷம் ராமனோட அனவரதமும் ராமன் சீதாவுக்கு 2 பேருக்கு கைங்கரியம் பண்றாரு இல்லையா, அப்படி ஒரு பாக்கியம் அப்படி எல்லாம் இருந்தது. அப்ப என்னன்னா இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சக்தி இவருக்கு கிடைச்சதுன்னா, அந்த பாயசத்திலேருந்து ஒரு பங்கை அஞ்சனாதேவி சாப்பிட்டதுனால அஞ்சனாதேவி தேர்ந்து ஒரு பிறந்த குழந்தை இந்த ஆஞ்சநேயன் அவ்வளவு பல பராக்கிரமமாக பிறந்தான்னு அவர் அனுபவிக்கிறார் சமர்த்த ராமதாசருங்கிற மகான். இப்படி ஒரு கதை இருக்கு. அதனால இந்த சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்க, சுந்தரகாண்டம்ங்கிறதே அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு கருவானது, மத்தியில் இருக்கக்கூடியது. இன்னும் மத்தியில் இருக்கக்கூடியது இந்த மோதிரத்தை கொடுக்கிறது. பெருமாளுடைய ராமபிரானுடைய கணையாளிய அவனுடைய மோதிரத்தை சீதையின் இடத்துல கொடுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் மத்தியில் இருக்கு. சுந்தரகாண்டத்தை பற்றி சுவாமி தேசிகன் அற்புதமா சாதிக்கிறார். தசேந்திரிய மனோ நஞ்சராதிஷ்டிதே தர்போதக்ர தசாதனேந்திரிய மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின்னே பவவாரிணா பரிகதே தீனாம் தசாமாஸ்திதஹ அத்யத்வே ஹனுமத்சமேன குருணாம் அத்யத்வே ஹனுமத்சமேன குருணாம் பிரக்யாபிதார்த்த புமானே லங்காருத்த விதேகராஜதனயா ஞாயேன லாலப்யதே.